கொஞ்சம் பொறுமையா தான் இந்த விஷயத்தை நம்ம டீல் பண்ணணும். என்ன? ஏன் அவனை எப்படி சொல்ற? நான் காரணமா தான் சொல்றேன் சித்தப்பா. என்ன சொல்? இந்த பார், நீ இப்போ அவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிற மாதிரி கொஞ்சம் நடி. என்னங்க நடிக்கணுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சந்திரா, முதல்ல நீங்க இருந்து வீட்டுக்கு போயாகணும். புரியுதா? அவன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வீட்டுக்கு போகலாம். ஷோ, வீட்டுக்கு போனாலும் அங்க இருந்து கிளம்ப சொல்வானே, அப்ப என்ன பண்றது? முதல்ல நீ வீட்டுக்கு போ, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். உன்னை இந்த கோலத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்திரா. ஆமாங்க, நேத்துல இருந்து சாப்பிட கூட இல்ல. சாப்பாடு போடாம சாட்டையால அடி வெளுத்துட்டாங்க. என்னது? சாட்டையால அடிச்சாங்களா? ஆமாங்க, பேய் துரத்தணும்னு முதல்ல அக்கா அடிச்சா, சரின்னு பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த ரேவதி கழுத வந்து சாட்டையால அடி வெளுத்துட்டான். பாருங்க, உடம்பெல்லாம் காயமா இருக்கு, வலியா இருக்குங்க, தாங்க முடியல. அந்த வீட்டுல உனக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கா? முதல்ல நீ நல்லபடியா வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. இத நான் சும்மா மட்டும் விட்டுற மாட்டேன். மர்மவளே, அந்த டிரைவர் பையன் ரொம்ப தான் வாழாடுறான். நாம ஏதாவது அவனுக்கு பெருசா ஆப்பு வைக்கணும். அப்பதான் அவன் அடங்குவான். ஐயா, நேரமாச்சு, கோயில பூட்டணும். நீங்க கிளம்புறீங்களா? சரிங்க, நீங்க கிளம்புங்க, நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன். உன்னை இப்படியே விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கு. நான் வேணா இங்கே இருக்கனே. இல்ல வேணாங்க, அது தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்க தங்குனா அது எப்படியும் அக்காக்கு அதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கோவத்துல என்ன வீட்டை விட்டு துரத்திடுவா. அந்த டிரைவர் பைய ஆசைப்பட்டதோ அதுதானே. அதுக்கு நாமளே இடம் கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆமாம் அவனே, மர்மவ சொல்றதும் கரெக்ட் தான். நீ இவளுக்கு உதவி செய்ய போய் அது இவளுக்கு உபத்திரவமா முடிஞ்சிட போகுது. எல்லாம் மருமவ பாத்துப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. மருமவளே, நீ பத்திரமா இரு. நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா. மாமானே. சரி சந்திரா, நாங்க கிளம்புறோம். நீ தைரியமா இரு, நாங்களா இருக்கோம்ல, எதுவும் ஆகாது. சரிங்க, பாத்துக்கோ, வரேன்.